இசைஞானி இளையராஜா உட்பட 43 பேருக்கு பத்ம விருதுகளை வழங்கி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கௌரவித்தார். கலை, மருத்துவம், தொழில்நுட்பம் உட்பட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் உள்ளிட்ட பத்ம விருதுகள் வழங்கப்படுகின்றன. அதன் அடிப்படையில் நடப்பாண்டில் தமிழகத்தை சேர்ந்த 6 பேர் உட்பட 84 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டன. இந்நிலையில் குடியரசுத் தலைவர் மாலையில் நடைபெற்ற பத்ம விருதுகள் வழங்கும் விழாவில் இசைஞானி இளையராஜா உட்பட 3 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளை வழங்கி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கௌரவித்தார். भूषण श्री इलयराजा कला संगीत। उस्ताद பின்னர் தமிழகத்தை சேர்ந்த தொல்லியல் ஆய்வாளர் ராமச்சந்திரன் நாகசாமி, நாட்டுப்புற பாடகி விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன், 98 வயதிலும் 10 லட்சம் பேருக்கு யோகா பயிற்றுவிக்கும் ஞானம்மாள் உட்பட மொத்தம் 43 பேருக்கு முதற்கட்டமாக பத்ம விருதுகள் வழங்கப்பட்டன. नानम्माल योग की आज्ञा हो। நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஏப்ரல் 2ஆம் தேதி 2ஆம் கட்டமாக 41 சாதனையாளர்களுக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட உள்ளன.